நாக் நாக், நீ எங்கேயா இருக்க? உன்னை வீடு பூரா தேடிட்டு இருக்கேன். இந்த புக்கை கொண்டு போய் வச்சுட்டு சாப்பாடை ரெடி பண்றேன். உனக்கு உடம்புக்கு எதுவும் ஆகலையே, என்ன இவ்வளவு சைலண்டா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப மணி என்ன ஆகுது? 8 ஆகுது. இங்க பாருங்க, டைனிங் டேபிள ரெடி பண்ணுங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நாக் நாக்? ஒண்ணும் இல்ல தாத்தா. இப்ப மணி என்ன ஆகுது? 8 மணி ஆகுது. ஹலோ நாக் நாக், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இப்ப மணி என்ன ஆகுது? 5 மணி ஆக போகுது. எல்லாம் முடிஞ்சது. ஏதோ நல்ல வாசனை வருது, என்னன்னு தெரியலையே. வாங்க, சாப்பிடுற நேரம். கெட்ட நேரம்னு சொல்லு, நீ சமைக்கிறத நாங்க சாப்பிடுறோம்ல. இன்னைக்கு எல்லாருக்கும் பாப்கார்ன் சூப். நீ பண்ணிருக்கிற பாப்கார்ன் சூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், நீ சாப்பிட வரல? எனக்கு பசிக்கலப்பா. என்னது, உனக்கு பசிக்கலையா? பாட்டி, நாக் நாக்குக்கு பசிக்கலையா? என்ன பசிக்கலையா? இப்ப மணி என்ன ஆகுது? 10:15 ஆகுது. ஹலோ ஜெஸ், வந்துட்டியா? என்னாச்சு, நீ சீக்கிரம் வந்துட்ட? நாக் நாக், உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? பசி வேற எடுக்கலையா? ஹலோ. ஏய், இங்க இருக்கியா? நாக் நாக், நாக் நாக், நான் இங்க இருக்கேன். எங்க இருக்க? எனக்கு தெரியலையே. நாக் நாக். ஹலோ. நீ என்ன பயமுறுத்திட்ட நாக் நாக். இப்படி எல்லாம் செய்ய கூடாது. நீ இந்த மாதிரி மறுபடியும் பண்ண கூடாது. அப்படியா? சரி சரி. என்னாச்சு? தினம் விளையாடுற மாதிரி தோட்டத்துல விளையாண்டுகிட்டு இருந்தா திடீர்னு காணாம போயிட்டா. நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இன்ஸ்பெக்டர். மேரி. சாயங்காலத்துல இருந்து உங்க பொண்ணை நீங்க பாக்கல அதானே? ஆமா இன்ஸ்பெக்டர், அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் நான் போன் பண்ணி கேட்டுட்டேன். எங்கேயுமே அவ வரலையா. அவ ஏதாவது வேணும்னு கேட்டாளா? எங்க வீட்டுக்காரர் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. அவளும் போகணும்னு அடப்பிடிச்ச. நான் தான் போக வேண்டாம்னு சொன்னேன். அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அந்த சித்திரக்குள்ள இசபெல்ன்ற பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். அந்த நேரம் பார்த்து அந்த காட்டுல ஒருத்தர் கூட இல்ல. அந்த பொண்ணை அவன் பலி கொடுக்க போறான். மரத்துக்கு அடியில இருக்கிற பாதாள உலகத்துக்கு அவன் யார கூட்டிட்டு போனாலும் திரும்பி வர முடியாது. இதுதான் இந்த கதையோட முடிவு. எப்படி இந்த கதை பிடிச்சிருந்ததா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். நீ சொன்னது கதை மாதிரி தெரியல, நிஜமா நடக்க போற சம்பவம் மாதிரி தெரியுது. இங்கதான் அந்த சித்திரக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். என்னது சுத்துறானா? ஆமா, அந்த சித்திரக்குள்ளனுக்கு சூனியக்காரங்களை கண்டாலே பயம். எதுக்கு ராத்திரி நேரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க? பௌர்ணமி ராத்திரி, அதாவது அன்னைக்கு நிலவு வந்து பட்ட பகல் மாதிரி வெளிச்சமா இருக்கும். அந்த நேரம் பார்த்து இந்த காடும் நல்லா தூங்கிட்டு இருக்கும். இன்னைக்கு தூங்குற மாதிரியே தூங்கிக்கிட்டு இருக்கும். நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன்ப்பா, இந்த தடவையும் கிடைக்கல. உனக்கு துணைக்கு 2 பேரை கூட்டிட்டு போய் நீ எல்லா இடத்துலயும் தேடி பாரு. சரி பாட்டி, நான் கிளம்பி போறேன். என்ன போறியா? எதுக்கு? ஒரு சின்ன குழந்தைய காணுமா. அப்பா இன்னைக்கு காலையில ஊருக்கு போனாரா? நானும் கூட வரேன்னு சொன்னேன். ஆனா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நீ போக கூடாது, இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. என் மேல யாருக்குமே அன்பே அழாத மேரி. நீ என்னைக்கு பார்த்தங்கிற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்றியா? சரி சரி, சொல்ல மாட்டேன். சரி வா விளையாடலாம். கபடி விளையாடலாமா? வேண்டாம், இப்ப நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாம். சரி சரி சரி, விளையாடலாம். சரி, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீ 20 வரைக்கும் எண்ணணும், ஆனா ஏமாத்த கூடாது. ஆனா எனக்கு கவுண்ட் பண்ண தெரியாதே, நான் படிக்கல. இன்னைக்கு பௌர்ணமி நிலவு நல்லா இருக்கு. இந்த குழந்தைய காணோம்னு நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். இது சின்ன விஷயம், இதுக்கு போய் இது என்னமா எனக்கு ஒரு நல்ல விஷயமா தோணல. தாத்தா தாத்தா, 20 வரைக்கும் எப்படி என்னன்னு சொல்லித்தாங்க. அது ரொம்ப சொல்லப்பட்டா 1 2 இப்ப 3. எதுக்காக கவுண்டிங் கத்துக்கிற? நான் கண்ணாமூச்சி ஆடுறேன், அதனாலதான். 2 பேர் விளையாடுற விளையாட்டு யாரும் கூட விளையாடுறா? அது வந்து நான் தனியா தான் விளையாடுறேன். கண்ணா மூச்சி தனியா விளையாடுறியா? உங்களுக்கு அந்த விளையாட்டு தெரியாது. இப்ப எங்க போற நாக் நாக்? இவன் என்ன இப்படி குழப்பறான்? நாக் நாக் சொல்றது அவனுக்கு மட்டும்தான் புரியும்.
இந்த இடத்துல தான் நீங்க கடைசியா அவளை பாத்தீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர். பயப்படாதீங்க, நாங்க அவளை கண்டுபிடிக்கிறோம். Thank you. ஜாஸ், இங்கதான் இருக்கு இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க. ஏதாவது குழு கிடைச்சதா? இல்ல, ஒன்னும் கிடைக்கல. விடாத, எல்லாத்தையும் தேடிப்பாரு, ஏதாவது கிடைக்கும். உங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன், வந்துகிட்டே இருக்காரு. சரி, அவர் வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். என்ன நீங்களா? நாங்களே தான். நாங்க இங்கதான் இருக்கோம். மேரி இந்த பக்கமா தான் போயிருப்பாளா? ஒருவேளை அவ காட்டுக்குள்ள போயிருப்பாளோ? சரி, நீ சொல்ற மாதிரியே பாத்துட்டா போகுது. காட்டுக்கு போறது நல்லது இல்ல. பயந்துகிட்டு நிக்காத, பயந்தாங்கொழி வா. அங்க பாரு, அது அசையுது. என்ன? எல்லாம் ஆடுது. அதனால என்ன? அதனால என்னவா? பாட்டி சொன்ன கதையில வர சித்திர கொள்ளன் தான் அந்த குழந்தைய கடத்தி இருக்கலாம். நாம போய் மாட்டிக்கணுமா? சரி, அப்படின்னா நீங்க தனியா இரு. நாங்க 2 பேரும் போனா சித்திரக்குள்ள எங்களை தாக்க மாட்டான். அதனால நாங்க காட்டுக்குள்ள போறோம். ஆமா, அது வந்து உன்னை தாக்குச்சுன்னா நீ ஏன் அது சமாளிச்சுக்க? வந்து தாக்குமா? என்னைய கூட்டிட்டு போங்க. 20. இப்ப வரட்டுமா? நாக் நாக். இங்க இருக்க. நாக் நாக். அழகான பொண்ணு. நீ எங்க போயிட்ட? இவளை நான் கடத்திட்டு போறேன். இவ யாரு? கண்டுபிடிச்சிட்டேன். நான் பயந்தே போயிட்டேன். எங்க போன? மேரி, இவ்வளவு பயங்கரமான காட்டுக்குள்ள அவ இருப்பான்னு நினைக்கிறியா? நீ சொல்றது சரிதான். நாம திரும்ப போகலாம். அதுவும் ராத்திரி நேரத்துல காட்டுக்குள்ள போறதுக்கு பயமா இருக்கு. சரி வா, நாம எல்லாருமே வீட்டுக்கு போகலாம். பாட்டி கிட்ட சொல்லி அந்த கிறிஸ்டல் பால்ல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்க சொல்லலாம். இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை தேடி ரொம்ப தூரம் அலைஞ்சேன். உனக்கு 20 வரைக்கும் என்ன தெரியுமா? என்னால முடியுமே, கண்டிப்பா முடியும். எண்ணி காட்டு. 1 2 3. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதே. நான் தான் கபடி விளையாடலாம்னு சொன்னல, நீ தான் வர மாட்டேன்ற. அது பாய்ஸ் கேம், நான் விளையாட மாட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, யாரு வேணாலும் விளையாடலாம். நான் உன் ஃப்ரெண்ட் தானே கேக்குறேன், வேற விளையாட்டு விளையாடலாம். ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? இந்த காட்டு இலாக்க அதிகாரி நான் தான். தொலைஞ்சு போன பசங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. டேய் தொப்பி தலையா, நாங்க இங்க கண்ணாமூச்சி அடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு தேவையில்லாம வந்து டிஸ்டர்ப் பண்ற? உன்னோட உதவி வேற யாருக்காவது தேவைப்படும். அங்க போ. என்ன நம்பாம இந்த ஆவியை நம்பிக்கிட்டு இருக்கியா? நாவின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐய், பொம்மை கொண்டு வந்திருக்கியா? ஆமா, பொம்மைதான். உன்னை அழிக்க போற வாட்டர் கேன் தான். ஏய் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏய், இந்த தண்ணி துப்பாக்கிக்கு போய் இப்படி பயப்படுற? ஆமா, தண்ணி எங்க மேல பட்டா எங்க உருவம் மறைஞ்சு போயிடும். அதனால தண்ணியை கண்டா நாங்க பயப்படுவோம். இப்ப நீ என் கூட வர வா, போலாம். தள்ளி நில்லு. உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல. நான் உன் கூட வர மாட்டேன். நாக் 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 நாக். என்னை தயவு செஞ்சு காப்பாத்து. என்னை விட்டுடாத. நான் இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சித்திரக்குள்ள நிச்சயமா இங்க இருக்கான்னு நீ சொல்ற, ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. சும்மா வளவளன்னு பேசாம ஒரு டீ போட்டு கொண்டு வா. அந்த காட்டுக்குள்ளதான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல. அந்த குள்ளந்தான் அவளை புடிச்சு வச்சிருக்கணும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? என் உள் மனசு சொல்லுது. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பசங்களுக்கு கதை சொன்னியே, அது கதை இல்ல, நிஜம். நான் உன் கூட வர மாட்டேன். என்னை விட்டுடு ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன். மரியாதையா என் கூட வா. நீ என் கையை ரொம்ப அழுத்துற. எனக்கு வலிக்குது. ரத்தம் போடாம வா. விடு. ஓ வாயை எப்படி அடைக்கணும் எனக்கு நல்லா தெரியும். உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கிறேன்னு பாரு. போதும். சக்தி வாய்ந்த மரமே, உனக்கு தேவையான பொருளை கொண்டு வந்திருக்கேன், தர. பிரமாதம், நான் நினைச்சது நடந்துருச்சு. நீ ஏன் இப்படி செஞ்ச? வா. என்னை விடு. நான் வர மாட்டேன். என்னை விட்டுரு ப்ளீஸ். என்னை விடு. ஓ பாய் மேரி.
ஆலிஸ் பாரு, நீ சொன்ன மாதிரி இந்த சித்திரக்குள்ள போறான். நான் தான் சொன்னேன்ல சித்திரக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான்னு. இந்த பௌர்ணமி ராத்திரினாலே அவன் வேட்டையாட வந்துருவான். என்ன பயமுறுத்த கட்டுக்கதையா சொல்றீங்க? மேரியை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. அந்த குழந்தைய நிச்சயமா பாதாளத்துல தான் அடைச்சு வச்சிருப்பான். அவன் நாக்கு எங்க போனான்? அதானே, நாக் எங்க போனா? பாட்டி என்னாச்சு நாப்லாக்? ஏன் அழுற? பாட்டி, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆபத்து வந்துடுச்சு. யாரு உன் ஃப்ரெண்டு? யார்ட்டையும் சொல்லாதன்னு சத்தியம் வாங்கியிருக்கா. சொல்லாதனா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இல்ல நான் சொல்றேன். அவ பேரு மேரி. காணாம போயிட்டா. நீ கதையில சொன்ன அத்தனை சம்பவமும் இப்ப நிஜமா நடக்குது பாரு. இப்போ நாக் எப்படி இருக்கான் பாட்டி? இந்த அளவுக்கு அவன் வருத்தப்பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு பூரா அந்த மேரி கூட தான் இவன் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கான். இனிமே இந்த நாக்க நான் நம்பவே மாட்டேன். அந்த சித்திர பார்த்து அவன் ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கான். அவன் ரொம்ப ஆபத்தானவனாச்சு. அந்த சித்திரக்குள்ள கூட்டிட்டு போறத நம்ம நாக் பாத்துருக்கான். என்ன? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன சொல்லு? அவனுக்கு நான் பொறி வைக்க போறேன். அவனை பிடிக்க பொறி வைக்கிறியா? அதுக்கு எனக்கு ஒரு பொண்ணு தேவை. ஹலோ ஹலோ ஜாஸ். என்ன காட்டுக்குள்ள வாக்கிங் போணுமா? அதுவும் ராத்திரி 2 மணிக்கா? என்ன சொல்ற? அந்த பொண்ணு எப்படி இருப்பா சொல்லு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது, சும்மா இரு. அழகா இருப்பல்லா? அவ ரொம்ப அழகா இருந்தா. அவளை காப்பாத்துறது செய்ய வேணாமா? சும்மா பேசிட்டு இருக்க. ஆமா உதவி செய்யணும். அப்புறம் நாம ஆபத்துல மாட்டிக்குவோம். நம்ம எல்லாம் ஆவீங்க, எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. வாங்க போலாம். சரி வா போகலாம். எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு கிளம்பிடுறானுங்க. நிச்சயமா இதனால லூசிக்கு ஆபத்து வரும் ஜாஸ். நீங்க பயப்படாதீங்க பாட்டி. அவளுக்கு ஆபத்து வராத அளவுக்கு நான் பின்னால இருந்து பாத்துக்கிறேன். லூசி வந்துட்டான்னு நினைக்கிறேன். உனக்கு நிச்சயமா தெரியுமா இதான் வழியா? ஆமா இதுதான். இந்த பயந்தாங்கொல்லி எங்க போனா? ஆளை காணோம். பயந்தாங்கொல்லி, ஏய் எங்க போயிட்ட? பயந்தாங்கோலி எங்க தான் இருக்கேன். இங்க நீ என்ன பண்ற? ஐயோ அங்க பாரு. வரான். இவன் தானா அது? அது அவன்தான். எங்க போறான் அவன்? மவனே, அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா சின்ன பின்ன ஆக்கிடுவேன். பின்னாடியே போலாம் வாங்க. சரி வரேன். எனக்கு பாக்ஸிங் தெரியுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். என்னது நடுராத்திரில கூப்பிட்டு சித்திரக்குள்ள நான் பிடிக்கலான்னு சொல்ற? நீ நிச்சயமா எனக்கு உதவி செய்வேன்னு தான் கூப்பிட்டேன். சரி, அவனை நான் பாத்துட்டா என்ன செய்யணும்னு சொல்லு. அவன் நிச்சயம் உன்னை பாதாள வரைக்கும் தான் கூட்டிட்டு போவான். ஜாக்கிரதை. நீ பயப்படாத லூசி. உனக்கு பாதுகாப்பா நான் பின்னாடியே தான் இருப்பேன். இதுக்கு ஒழுங்கா நான் தூங்கி இருக்கலாம் போல. இதுக்கு நீ தயாரா இருக்கியா? இன்னும் தயாராகல. புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நீ எப்பவுமே தைரியத்தை இழக்க கூடாது. இந்த பெரிய பொறுப்பு இப்ப உன் தோள்ல தான் இருக்கு. எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு கலந்துக்கிட்டீங்களா? சரி வா. இரு வரேன். பாய். சரி வா லூசி. இங்க இருக்கு. இங்கயா? என்ன சொல்றாங்க? இது கடியில ஏதோ ஒண்ணு இருக்கு. எனக்கு நல்லா சத்தம் கேக்குது. எப்படி உள்ள போறது? இப்ப பாரு மேரி, இப்ப நான் கண்ணை திறக்க போறேன். ஓடி வந்து உன்னை பிடிக்க போறேன். இந்த மந்திரம் வேலை செய்யல. வேற ஏதாவது பண்ணி பார்க்கலாம். நீ சாப்பிடுறதுக்காக நான் நிறைய பிரியாணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அந்த குரலை சொன்ன மந்திரவார்த்தை உனக்கு தெரியுமா? தெரியாது. சரி, நம்ம உள்ள பூந்து போய் பார்க்கலாம் வாங்க. போக வேண்டாம், அது நல்லதில்ல. அப்படியே செய்யறேன். இரு, நானும் வரேன். நான் இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். இவங்க எதுக்காக என்ன விட்டுட்டு ஓடிடுறாங்க? ஜாஸ் எங்க இருக்க? அடுத்த வெட்ட வந்துருச்சு. நல்ல இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி விட்டுட்டா. இந்த பக்கம் வாமா. ஜாஸ் எங்க இருக்க? ஹலோ, நீயா? இந்த காட்டுல தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? என்ன பார்த்து நீங்க பயந்துட்டீங்களா? இல்ல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அவ்வளவுதான். நானே பார்த்தேன். எல்லாரும் என்ன ஆனழகன்னு சொல்லுவாங்க. உன் பேர் என்ன? என் பேரை தெரிஞ்சுக்க உனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கா? எனக்கும் உன் பேரை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீ என் கூட வா, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன்.
ஏன் இன்னும் தயங்குற? என் கூட வா, உன்னை எங்கேயும் கூட்டு போயிட மாட்டேன். அது வந்து சொல்றேன் இல்ல, வா. இந்த மரத்துக்குள்ள போயிட்டே இருக்கோம், இதுக்கு முடிவே இல்லையா? ஆ, மேரி, மேரி, நான் வந்துட்டேன். என்ன பாரு. நாக் நாக் வந்துட்டியா? அது யாரு? மேரி, என் ஃப்ரெண்டு டோபி. ஹாய் டோபி. ஹலோ. குட்டி ஆவிங்களா, இங்க எதுக்காக வந்தீங்க? நாங்க மேரிக்காக இங்க வந்திருக்கோம். அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா, வெளியே போகணும். அப்போ என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். கேள்வியா? குறுக்க பேசாத, ஒழுங்கா பதில் சொன்னா உனக்கு விடுதலை, இல்லனா இங்கே சமாதி. அப்புறம் உன்னை யாரு தேடி வந்தாலும் காப்பாத்த முடியாது. எனக்கு பயமா ஏய், புத்திசாலி நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன்னோட கேள்வி என்ன? கேளு. எனக்கு இதுல எதுவுமே சரியா தெரியல. அப்ப இது நல்ல சகுனம் இல்ல. என்ன லேடிஸ், ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? அந்த குள்ள மனுஷன் கிடைச்சானா? கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருக்கிறீங்களா? ஏற்கனவே இதுல ஒண்ணும் தெரியல. ஆமா, இந்த குழந்தை அவன் கையில கிடைச்சா என்ன பண்ணுவான்? பாதாள அறைக்கு கூட்டிட்டு போய் அந்த குழந்தையை கொன்னுடுவான். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே. எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்தி ஆகணுமே. அந்த குழந்தை மட்டும் இல்ல, லூசியும் ஜாஸுக்கும் வேற ஆபத்து வந்துருமே. நீ ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? நம்ம நாக் நாக் தான் அங்க இருக்கிறான்ல. அவன் ஒரு குழந்தை மாதிரி, அவனுக்கு எதுவும் சரியா செய்ய தெரியாது. அந்த சின்ன குழந்தையை வச்சு அவன் எது வேணாலும் செய்யலாம். அந்த குழந்தையை பலி கொடுத்தா குள்ளனுக்கு சக்தி அதிகமாயிரும். நிஜமாவா சொல்ற? இது எப்படியாவது தடுக்கணுமே. அலஸ், என்ன பண்ணலாம்? அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அதுக்குள்ளாக இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாரு, லூசி கூட்டிட்டு போறான். அங்கேயே நில்லு, நம்ம பயணம் இதோட முடிய போகுது. இங்க போறதுக்கு எந்த வண்டியுமே இல்லையே. ஆமா, இங்க யாரும் இல்ல. இப்ப என் வித்தைய பாரு. டிங் டிங் டிகானா, உனக்கு தேவையானதை கொண்டு வந்திருக்கேன், திறந்துடு. இல்ல இல்ல, என்ன அதுல தள்ளாத, நான் போக மாட்டேன். ஓஹோ, இந்த காட்டுல வந்துகிட்டு இருக்கிற சித்திரக்குள்ள நீதானா? யார் நீ? இவளை காப்பாத்த வந்திருக்கியா? அது நடக்காது. இப்ப நான் எதையாவது செஞ்சாகணும். இவளை இதுக்கு பலியாக்க வேண்டியதான் என்னுடைய கடமை. வேண்டாம், அவளை தள்ளாத, விட்டுரு. பிரமாதம் பைந்தாங்கோலி. நல்ல வேலை. என்னாச்சு? ஜாக்கிரதை, பாத்து லூசி, பாத்து. அப்படியே இரு, இதோ வந்துட்டேன். விட மாட்டேன், முடிச்சிடுவேன். கைய விடாத, விடாத. வா, தைரியமா இரு, நான் உன்னை காப்பாத்திடுவேன். அப்படியே வா. இதோ வந்துட்டேன். காப்பாத்திட்டேன். இந்த பழம் ரொம்ப தூரத்துக்கு போகும் போல இருக்கு. நாக் நாக், நீ ரொம்ப புத்திசாலி. யோசிக்காம கரெக்டா பதில் சொல்லிட்ட. ஆமா, நான் கூட எதிர்பார்க்கல. இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி. ஏய், அவன் திரும்பி வரான். புடிங்கிட்டு போயிட்டானே. அந்த சத்தத்தை கேட்டியா? ஆமா, ஏதோ ஒரு சின்ன குழந்தையோட சத்தம் கேட்டது. ஜெஸ், ஒருவேளை அது மேரியா கூட இருக்கலாம். என்ன மேரியா? மேரி, நாம என்ன உள்ள குதிச்சிட்டோமா? வேணாம் வேணாம், அது நல்லதில்ல. நாக் நாக், உதவி செஞ்சு. அந்த குழந்தையை காப்பாத்தி ஆகணும். பூமி மூட போகுது, நான் குதிக்க போறேன். இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பூமி மூடிடுச்சு பாரு. நாக் நாக். ஏய் பசங்களா, டோபியும் நாக் நாக்கும் மேரியை காப்பாத்திட்டாங்க. எல்லா கதையும் நல்லபடியா முடியற மாதிரி பூமியை மூடிருச்சு, கதையும் முடிஞ்சிருச்சு. ஆவிகள்ல எப்படி நல்லது கெட்டது இருக்கு, அதே மாதிரி உலகத்திலே நல்லது கெட்டது இருக்கு. அந்த சின்ன பொண்ணு மேரிக்கு இது ஒரு நல்ல பாடமா இருக்கும். இனிமே அவங்க வீட்டை விட்டு எங்கேயும் தனியா போக மாட்டா. நான் உன்னை வீட்டுல விடவா? கொண்டு போய் விட்டா ரொம்ப நல்லா இருக்கும், தூங்குவேன். மேரி, நீ கண்டிப்பா வீட்டுக்கு தானே போற? ஆமா, அம்மா ரொம்ப தேடிட்டு இருக்காங்களாப்பா. என் கூட கபடி விளையாட உனக்கு ஆசையா இல்லையா? அடுத்த வாட்டி விளையாடலாம் என்ன? பேசுனது போதும் நாக் நாக். நான் மேரியை கூட்டிட்டு வீட்டுக்கு போகணும். உங்க அம்மா உன்னை பார்க்காம எப்படி அழுதுகிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஓகே, கிளம்பலாமா? கண்டிப்பா போலாம். இந்த உலகத்திலேயே நீதான் ரொம்ப நல்லவன் நாக் நாக். பை நாக் நாக். பை. வா, போய் தூங்கலாம்.
ஆமா, ஏன் நம்ம தூங்கணும்னு சொல்லுற? இவ்வளவு நேரம் அந்த பொண்ணை காப்பாத்த போனது ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். நீ ஏதாவது கேள்வி கேட்காத, நாக்கு நாக்கு தான் உன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். சரி, அவங்கிட்டே கேக்குற, எதுக்காக அங்க நிக்கிறோம்? என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாளே. ஹெர்குலஸ் பேப்பரை பாத்தீங்களா? டவுன்ல சர்க்கஸ் நடக்குதா? ஐ, சர்க்கஸா? சர்க்கஸ்! உங்களுக்கு எல்லாம் சர்க்கஸ் பார்க்க பிடிக்காதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்பவும் சர்க்கஸ் பார்க்க பிடிக்காது. ஆனா இப்ப புதுசா இந்த சர்க்கஸ்ல உலகத்துல நடந்த விஷயம், நடக்க போற விஷயம் எல்லாத்தையும் அவர் முன்னாடியே ஓ சொல்றாரு. அப்படியா? இந்த ஆவிங்களை கூட்டிட்டு அவரை பார்க்க போறியா? இல்ல இல்ல, அந்த பசங்களை நீங்களே பாத்துக்குங்க, நான் தனியா போய் பாத்துட்டு வரேன். இந்த விஷயத்தை நான் முதல்ல ஆலஸ் கிட்ட சொல்லணும். இதுங்களை நான் பாத்துக்கிறதா? ஆமா ஆமா, எப்பெல்லாம் நம்ம டவுனுக்கு சர்க்கஸ் வருதோ அப்பெல்லாம் நிறைய திருட்டுத்தனமும் நடக்குது. இது ஏன்னு தான் தெரியல. தற்செயலா கூட இருக்கலாம் இல்லையா? தற்செயலா நடந்திருக்காது. எனக்கு அதுல நம்பிக்கையே இல்ல. இந்த கேஸை நீயே ஓபன் பண்ணி அது என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வழியை பாரு. சரி இன்ஸ்பெக்டர். ரொம்ப பிரமாதமா விளையாடுறா. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா விளையாடுறா. பிரின்சஸ், நீ ரொம்ப அழகா விளையாடுற. போதும், கீழே இறங்கி வா. உங்களை பாக்குறதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. எனது போலீஸா? சரி சரி, நீ போய் கூட்டிட்டு வா. நம்ம எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ போய் பின்னாடி நில்லு. வாங்க இன்ஸ்பெக்டர், உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சிட்டீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கல. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எனக்கு சர்க்கஸ் பாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சும்மா ஒரு விசிட் அடிக்கலாமேன்னு இங்க வந்தேன். உங்க நேரத்தை நான் வீணடிக்கலையே. ஓ அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இவருக்கு எல்லாத்தையும் சுத்தி காட்டுப்பா. வேண்டாம் வேண்டாம், அவரோட உதவி எனக்கு தேவையில்லை. நான் சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணாலும் என்ன தாராளமா கேளுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. அப்புறமா வந்து பாக்குறேன். ஓகே, அப்புறமா மீட் பண்ணலாம். அவன் மொழியே கொஞ்சம் கூட சரியில்லையே. அவனை நீ போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. சரிங்க பாஸ். இவரு சிங்கத்துக்கு நல்லாவே பயிற்சி கொடுத்திருக்காரு. ஓ, உங்களை மறுபடியும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க ப்ரோகிராம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் நீங்க வந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. அத பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இப்போ நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, நான் அப்புறம் பேசுறேன். நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். எங்க கதவு எப்பவும் திறந்திருக்கும். அவ ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்கா. நீ போனது ஏன் என்கிட்ட சொல்லல? எனக்கு கோமாளிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் கோமாளிகளை பார்க்க போல லூசி, என் வேலை விஷயமா தான் அங்க போனேன். அந்த சர்க்கஸ்ல ஏதாவது தப்பான காரியம் நடக்குதா? ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. அதனாலதான் கண்காணிக்க போனேன். அப்புறம் நல்ல ஜோசியம் கூட பாக்குறாரு. ஃபியூச்சரை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. எதுவும் விஷயம் இல்லைன்னா நீ அவ்வளவு தூரம் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். நானும் உன்னை பார்க்க ஆசைப்படுறேன். இப்போ நிச்சயமா உன் கூட ஒரு துப்பறியும் நிபுணர் கண்டிப்பா இருந்தாகணுமே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சரியா புரியல. உன் கூட ஒருத்தர் இருக்காரே, அவரை பத்தி தான் பேசுறேன். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் யாரும் இல்ல. நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். நல்லா பாரு, உன் மனசுல யார் இருக்கான்னு உனக்கே தெரியும். உண்மையாவே ஒருத்தன் இருக்கான். நிஜமாவா சொல்றீங்க? மனசுல யார் இருக்காங்கன்றத அப்படியே காட்டுற மாய கண்ணாடி இது. நான் நிச்சயமா சொல்றேன், உன் மனசுல யாரோ இருக்காங்க. இதோ பாத்தியா, அந்த பிம்பம் இப்ப தெளிவா தெரியுது.
ஓ சாரி, இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த வருத்தத்தெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஏன் தள்ளுறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? இங்க என்னமோ நடக்குது, அத கண்டுபிடிக்கணும். TuneWorldTamil.blogspot.com. நான் தான் அப்பவே சொன்னல அவ மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு. அப்படியா? நான் அவ்வளவு சீக்கிரத்துல தப்பே பண்ண மாட்டேன். இனிமே எதுக்கும் அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லது. ஹே, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? இவ வெளியில நின்னு நம்மள கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா. நான் சொன்னல. சரி சரி, இனிமே இவ இங்கிருந்து வெளியே போக கூடாது. ஏய், இனிமே நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் நீ செய்யணும். இந்த சர்க்கஸ பார்க்க வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நாக் நாக், உன் வாழை சுருட்டிட்டு சும்மாரு, இன்னும் சர்க்கஸ் ஆரம்பிக்கல. இப்ப நம்ம ஜோசியம் பார்க்க வந்திருக்கோம். எந்த பக்கம் போகணும்னு விசாரிங்க. இதெல்லாம் போய் நம்புதுங்க. அந்த பொண்ணு ஏன் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா? ஹலோ மிஸ், உங்களை தொந்தரவு பண்றதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. ஜோசியம் சொல்வாரு, அவர் எங்க இருக்காரு? உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி, பாய். பேசினா பல்லு விழுந்துரும் பயப்படுறா. சர்க்கஸ்ல இருக்கிறவங்க எப்பவுமே அப்படிதான். இந்த இடமா தான் இருக்கணும். நீங்க போய் ஜோசியம் பார்த்துட்டு வாங்க, நான் வெளியே போயிட்டு வர்றேன். சரி, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஓ நாக் நாக், வெளியே வா, நம்ம ஜாலியா சுத்தலாம். கமான். நேத்து சர்க்கஸ் நடந்த அதே நேரத்துல இன்னொரு இடத்துலயும் கொள்ள நடந்திருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேனே, அந்த சர்க்கஸ் வந்தா திருடங்களும் வந்துருவாங்கன்னு. ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்க மாட்டேங்குது. ராத்திரி நடந்த திருட்டுல ஏதோ தடயம் கிடைச்சிருக்கு. ஆனா சர்க்கஸ்காரங்க எல்லாருமே அங்கதான் இருந்திருக்காங்க. அப்படியா சொல்றீங்க? சீக்கிரமா ஜாஸ், இதை எப்படியாவது கண்டுபிடி. ஹலோ மெட்டில்டா, லூசுக்கு லைன் கொடு. ஓ, அவ இங்கதான் கிளம்பி வந்துகிட்டு இருக்காளா? ஓகே, தேங்க்யூ. ஹாய், நான் லூசி. உங்க செய்தியை இங்கு பதிவு செய்யவும். யாரு என்ன பொய் சொல்லியிருந்தாலும் அவங்க மனசுல நினைச்சது இதுல தெரியும். நீ என்கிட்ட பொய் சொல்லிருக்க பாத்தியா? இங்க பாரு அலஸ், நீ என்ன பத்தி பேசிட்டு இருக்கற? நான் உன்னை பத்தி பேசல, நீ என்ன பத்தி பேசுனதுனாலதான் நான் உன்கிட்ட கேட்டேன். இப்ப நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம் அலஸ். ஒரு புதையல் கிடைச்சிருக்கு. என்ன புதையலா? ஆமா, அது இப்போ நமக்கு பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கு. அதுவும் உங்க வீட்ல. என்ன, ஏன் வீட்லயா? நிச்சயமா எந்த புதையலும் இல்ல, எனக்கு நல்லா தெரியும். நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, இருந்தாலும் இருக்கும். நீ புதையல எடுத்துக்கோ, நான் இவரை எடுத்துக்கிறேன். சரி, என்னோட பேரனை பத்தி சொல்லுங்க. ஓ, இப்ப என்னால எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரி சரி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க போன் நம்பரோ செல் நம்பரோ கொடுங்க, நைட் டின்னர் சந்திப்போம். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விட்டு அவருடைய கொலாம் கோத்திரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்ப போல இருக்கு. அவர் ஏற்கனவே டயர்ட் ஆயிட்டார். வா, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். என்ன சார், நாங்க கிளம்புறோம். இல்ல இல்ல, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். இவரு ரொம்ப நல்லவரா இருக்காருல்ல. உங்க ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் இந்த இடத்துக்கே வரதுக்கு சம்மதிச்சேன். நீங்க எப்ப வேணாலும் எங்க ஷோ வந்து பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி சார். நாங்க ராத்திரி வந்து உங்களை பாக்குறோம். ராத்திரி நிச்சயமா மீட் பண்ணலாம். ஹேக்குலஸ், என்னோட ஒய்ஃப் வந்துட்டா. இன்னைக்கு ராத்திரி சர்க்கஸ் பார்க்க நம்மள அவர் கூப்பிட்டிருக்காரு. சர்க்கஸ் பார்க்கணுமா? இதெல்லாம் எனக்கு பிடிக்கலமா. நம்ம வீட்டுக்கு போகலாம், வா. கொஞ்சம் பேசாம வாங்க. வரமா. வயசானாலும் என்ன ஜொல்லு விடுறது மட்டும் குறையவே இல்ல. வீட்டுக்கு வாங்க, உங்களை பேசிக்கிறேன். ஆரம்பிச்சிட்டா. நானும் ஒரு காலத்துல இந்த மாதிரி அழகா இருந்தவதா. நான் இப்பவே சொல்லிட்டேன், இன்னைக்கு நைட் அவர் என் கூட தான் டின்னர் சாப்பிடணும். உண்மையாவே புதையல் இருக்கிறத நான் பார்த்தேன். நல்லது, அந்த மாதிரி புதையல் கிடைச்சா நாம இன்னும் லக்ஸரியா ஜாலியா இருக்கலாம். அந்த ரிப்போர்ட்டர் எங்க? அவளை நான் கட்டி போட்டுட்டேன். நல்ல வேலை செஞ்ச. அந்த இன்ஸ்பெக்டரும் இது வரைக்கும் காணோம். அவனை சாதாரணமா குறைச்சி எடை போட்டுறாத, நிச்சயமா வருவான். நாம எதுக்கும் தயாரா இருக்கோம். ஏய், நாக் நாக் எங்க? இல்ல, நானும் பயந்தாங்குடி தான் இங்க இருக்கிறோம். அவன் எங்க போனான்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாட்டி இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாட்டி பார்க்கல. எங்களை விட்டுட்டு அவனை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க லூசிய பாத்தீங்களா? யாரு? சரி, நான் திரும்பவும் டவுனுக்கே போறேன். வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. நீ எங்களை தனியா விட்டுட்டு போறியா? என்னாச்சு? வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டேன். அட்டகாசம். இன்னைக்கு அந்த பொண்ணு நம்ம ஒரு வழி. அத நான் பாத்துக்கிறேன்.
ஜாஸ் நீ எப்படி இங்க வந்த? நீங்க இங்க என்ன பண்றீங்க பாட்டி? இந்த ஜோசியரை பார்க்க வந்தோம்ல, அவர் எங்களை இன்னைக்கு கெஸ்டா நீங்க வாங்கன்னு இன்வைட் பண்ணாரு. அதான் இங்க வந்திருக்கோம். கூடிய சீக்கிரம் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜாஸ்? நம்ம வீட்ல ஏதோ புதையல் இருக்குன்னு அவர் சொன்னாரு. என்ன புதையலா? அந்த ஆணழகு சொல்றது உண்மையா தான் இருக்கும். லூசியை பாத்தீங்களா? லூசியா? பார்க்கலையே. சரி, நான் கிளம்புறேன். ஏதோ நானும் வந்துடுறேன். யார் நீ? ஏய், எப்படி நீ உள்ள வந்த? பயந்தாங்களே, இங்க வா. நமக்கு தெரியாம நம்ம வீட்ல யாரோ நுழைஞ்சிட்டாங்க. ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கான். என்னது உள்ள வந்துட்டானா? சரி, அவனே கூட்டிட்டு வந்து டிவி பார்க்க சொல்ல. இப்ப நான் வர முடியாது, பிஸியா இருக்கேன். பயந்தாங்குழி சரியா இருக்கு, நான் போய் பாக்குறேன். சாப்பிடும் போது இவ்வளவு நேரமா லூசி எங்கன்னு தெரியல. நேத்து ராத்திரி போயிருக்கா. நான் போய் அவளை ஜோசியரை பார்க்க சொன்னேன். அவ பார்த்தாலா என்னன்னு கூட தெரியல. அவ வேலைக்கு கூட வரலையா. நீ அவளுக்கு ஃபோன் பண்ணியா? எத்தனையோ தடவை பண்ணி பார்த்துட்டேன், ஒரு மெசேஜும் இல்ல. ஒரே மாதிரி திருட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. லூசி வேற காணான்ற. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்றது சரிதான். எங்க பாட்டி அந்த ஜோசியரை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அவங்க போய் அந்த ஆளை பார்த்தாங்களா? அப்பதான் எங்க வீட்ல புதையல் இருக்கிறதா அவரு சொல்லிருக்காரு. ஜோசியம் சொல்றவங்க இப்படிதான் ஏதாவது சொல்லுவாங்க. ஜனங்க அதை உண்மை நம்ப கூடாது. ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம் இல்லையா? என்ன சொல்ற? அவன் எந்தெந்த வீட்ல பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கெல்லாம் அவங்க ஆளுங்களை அனுப்பி அவனே திருடலாம் இல்லையா? ஆ? இது எப்படி உண்மையா இருக்கும் ஜாஸ்? ஏன்னா அவன் எதிர்காலத்துல என்னென்னலாம் நடக்க போகுதுங்கறத அவன் அக்கு வேற ஆணி வேற கிள்ளி வச்சிடறான். அப்போ உங்க பாட்டி திரும்ப வீட்டுக்கே போகலையா? இல்ல, அதுக்கப்புறம் அவன் எங்க பாட்டி அங்கேயே தங்க வச்சிருக்கா. அவங்க இன்னும் வீட்டுக்கே போகல. இதெல்லாம் என்னால நம்பவே முடியல. கிறிஸ்டல் பால்ல பாக்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுக்க. கிறிஸ்டல் பால் என்னென்னலாம் சொல்லுதோ அது மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சரியா தான் நடக்கும். அவன் எங்க போனா? இதோ வந்துட்டான். நில்லு ஸ்பைடர்மேன். வாவ், திடீர்னு எப்படி மறைஞ்சு போயிடுறான்? இவன் என்னமோ செய்யறான். யார்கிட்டயாவது முதல்ல போய் இதை சொல்லி ஆகணும். ஸ்பைடர்மேன், நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் இன்ஸ்பெக்டர். உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும். கேளுங்க இன்ஸ்பெக்டர். என்ன கேட்க போறீங்க? நாங்க உங்க சர்க்கஸ பூரா சோதனை போட போறோம். என்னது? எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அது என்ன சந்தேகம் நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஆளை கடத்துறீங்க, கொள்ளை அடிக்கிறீங்கன்னு தகவல் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? அதனால நாங்க சோதனை போட போறோம். இது நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. பஸ் பஸ் எதுக்கு இந்த அவசரம்? என்ன விஷயம்னு சொல்லு. போலீஸ்காரங்க நம்ம கூடாரத்தை சோதனை போட்டுட்டு இருக்காங்க. இது பெரிய பிரச்சனை. முதல்ல நம்ம இங்கிருந்து போயாகணும். அவ ட்ரக்ல தானே இருக்கா? ஆமா, இன்னும் அங்கதான் இருக்கா. சரி வா, அவளை அங்கிருந்து மாத்தலாம். எதுக்கும் அந்த போலீஸ்காரங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. தற்சமயம் பிஸியாக உள்ளேன். லீவ் தி மெசேஜ். லூசி, நீ எங்க தான் இருக்க? இப்ப நாம எங்க போறோம்? உனக்கு நான் எத்தனை தடவை தான் சொல்றது லூசியை தேடிக்கிட்டு இருக்கேன்னு? சும்மா கேள்வி கேட்டு என்ன தொந்தரவு பண்ணா இங்கேயே இறக்கி விட்டு போயிருவேன். ஜாக்கிரதை. நம்ம வீட்டுக்குள்ள எவனோ திருட நுழைஞ்சிட்டான். எங்க? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். அவனை பார்க்க ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்கான். நீங்க இங்கேயே இருங்க, நான் என்னன்னு போய் பாக்குறேன். சரியா? எங்க நீ ஒளிஞ்சுகிட்டு இருக்க? யார் நீ? நில்லு. யார் நீ? நில்லு, ஓடாத. நில்லு நில்லு, ஓடாத. சொன்ன கேளு. நீ என்னை இப்படியே விட்டுட்டு போகாத, நான் கீழே விழுந்துருவேன். நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். அந்த பொண்ணால எந்த பிரச்சனையும் வராது. சீக்கிரம் போய் அவளை தூக்கணும். உங்க தம்பி
அவனை பத்தி கவலைப்படாத, அவன் தன்னாலேயே வந்து செத்துருவான். நமக்கு இப்ப அதுதான் முக்கியமான வேலை. நல்ல பிளான். அந்த பொண்ணு அவளோட நண்பர்கள் கூட தான் இருக்கா. இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் போகணும்? இங்க இருந்து 75 கிலோமீட்டர் இருக்குது பாஸ். கொஞ்சம் வேகமா போ. யாரையாவது உதவிக்கு கூப்பிட வேண்டியதுதான். காப்பாத்துங்க. பாட்டி தூங்காம இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டி அது வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஸ்பைடர்மேன் வந்திருக்கான். ஸ்பைடரா? யாரு? ஒருவேளை அவர் என்ன தேடிதான் வந்திருப்பாரோ? அவன் முகமூடியும் கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தான், எங்களுக்கு பயமா இருந்துச்சு. இந்த கருப்பு Dress எல்லாம் பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கல. நாம அந்த கொள்ளைக்காரனை தாக்குறதுக்கு தயாரா இருக்கணும். நான் போய் ஆயுதங்களை எடுத்துட்டு வர்றேன். நீங்க ரெடியா இருங்க. பயந்தாங்கோலி நீ இங்கே இரு. டோபி நீ என்னோட வா. நாக் நாக் நீ வெளியே போய் நில்லு. ஓகே. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த கொள்ளைக்காரன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வருவான். அவனை சும்மா விட மாட்டேன். என் பேரன் ஜாஸ் உள்ள இருக்கானே. அவன் எங்க இருக்கான்னு உன் கிறிஸ்டல் பால்ல பார்த்து சீக்கிரம் சொல்லு. இந்த கொள்ளைக்காரன் கேஸ நானே முடிச்சிடுறேன். லூசி எனக்கு ஜாஸ் நினைச்ச ரொம்ப கவலையா இருக்கு. பாவம். அவன் எனக்கும் மருமக தானே. நீ கொஞ்சம் பேசாம இரு. இந்த கிறிஸ்டல் பால் இப்பவாது வேலை செய்தான்னு பாப்போம். ஹலோ, நான் ரிக்ளஸ் பேசுறேன். அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சதா? இது வரைக்கும் ஒண்ணும் தெரியல. டோபி நீ எங்கேயும் போயிடாத. உன்னை வச்சுதான் நான் அந்த கொள்ளைக்காரனை பிடிக்கணும். இந்த டிரான்ஸ்மிட்டர் ஒர்க் பண்ணுதா? ரொம்ப நல்ல வேலை செய்யுது. கிளியரா கேக்குதுங்க. சரி, எப்படியோ வெற்றியோட வாங்க. நீ கவலையப்படாத. எனக்கு சின்ன வயசுல இருந்தே திருடன் போலீஸ் விளையாட்டு தான் பிடிக்கும். அவனை எப்படியாவது பிடிச்சிடுறேன். என்ன சத்தம் இது? ஜாஸா? ஆமா, ஜாஸ் தான். சீக்கிரம் சீக்கிரம் போங்க. ஓ, ஏதோ கோட்டை மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹெர்குலஸ் சீக்கிரம் போங்க. ஏய், கத்தாத. என் காதே செவிடாயிடும் போல இருக்கு. கொஞ்சம் அமைதியா சொல்லு. ஏதோ பாறை மாதிரி தெரியுது. அதுல ஒரு கயிறு கட்டி இருக்கு. ஒருவேளை அந்த குகையில இருக்கிறது டஞ்சனோ? டஞ்சனா? இந்த குகைக்குள்ள கிணறு மாதிரி ஒரு இடம் இருக்கு. அது பேரு தான் டஞ்சன். யாருகிட்ட அதை கத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் கத்துக்க முடியாது. தானா வரணும். ஏய் ஸ்பைடர்மேன். ஓ வந்துட்டியா? அந்த புதையல எடுத்துட்டு வந்தியா இல்லையா? முதல்ல அதை என்கிட்ட கொடு. என்னால ரொம்ப நேரத்துக்கு இப்படி தொங்கிட்டு இருக்க முடியாது. அது ஜாஸ் தானே? ஆமா, அது ஜாஸ் தான். ஏதோ ஆபத்துல இருக்கிறான். நம்ம ஜாஸ் ரொம்ப பயந்துருக்கான். சீக்கிரம் வாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இதோ இரு ஜாஸ், வந்துட்டேன். காப்பாத்துங்க. தாத்தா நான் இங்க இருக்கேன். வாங்க. குரல் கேக்குது, எங்க இருக்கான்னு தெரியலையே. டோபி என்னால ரொம்ப நேரம் தொங்க முடியாது. இந்த வேற அறுக்குற போல இருக்கு. சீக்கிரமா வா. ஜாஸ்! நான் பிடிச்சுக்கிறேன். நம்ம தேடி வந்தது கிடைச்சிருச்சு. ஆமா, வெளியே என்ன சத்தம்? சீக்கிரமா போய் பாரு. ஓகே பாஸ். ஹலோ. ஏய் நீ யாரு? என்னோட பேரு நாக் நாக். நான் ஒரு ஆவி. ஐய் வலிக்கலையே. ஏய் அந்த துப்பாக்கியை கூட நானும் உன்னோட சேர்ந்து விளையாடுறேன். இப்ப நான் சுடுறேன். ஏய் அவன் பயந்தாங்கோலி உன்னை விட்டுட்டு ஓடிட்டான். ஏய் நாட் நாட், என்னது? ஜாஸ் அவன் தப்பிச்சு போறான். அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் மாட்டிட கூடாது. மாட்டிட்டேன். பிரமாதமா குறி வச்சிட்டீங்க. ஆமா ஜாஸ், வச்ச குறி தப்பல. பார்த்தல. டார்லிங், என்ன பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? ஸ்பைடர்மேன். பை பை ஸ்பைடர்மேன். ஏய் அதை ஏன் உடைச்ச? அந்த ஸ்பைடர்மேனை பிடிக்கல, அதனால தான் போட்டேன். சரி எப்படி? சரி, இவ யாரு எதுக்கு வந்தான்னு விசாரிப்போம். அட சர்க்கஸ் பொண்ணு. அந்த வண்டிக்குள்ளதான் லூசி இருக்காளா? ஆமா அது லூசி தான். நான் பார்த்தேன். உன் வேலைய ஆரம்பி நாக்னா. ஹலோ.
blogspot.com. லூசி ஜெஸ் அந்த சர்க்கஸோட ஓனர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. கேஸ் அநேகமா முடிஞ்ச மாதிரிதான். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அவன் தம்பியா? அவங்க 2 பேரும் ரெட்ட பிறவிங்க. கிறிஸ்டல் பால வச்சு அந்த புதையெல்லாம் எங்க இருக்குன்னு அண்ணன் சொல்லுவான். தம்பி காரணம் அந்த பொண்ணும் போய் அதை கொள்ள அடிச்சுட்டு வந்துருவாங்க. எவ்வளவு திறமை இருந்து என்ன பிரயோஜனம்? மட்டமான வேலை செய்யறானே. அவர் கூட என்னால டின்னர் சாப்பிடவே முடியல. சும்மா இரு ஆலஸ். ஸ்பைடர் உமன் சொன்னாங்களே அது அது ரொம்ப நல்ல பொண்ணு. ஹெர்குலஸ். அந்த பொண்ணு பாவம் ரொம்ப அப்பாவி. இவங்க சொல்லு கட்டுப்பட்டு எல்லா வேலையும் அந்த பொண்ணு போய் செஞ்சுட்டு வந்திருக்கா. வேற எதுவும் அவளுக்கு தெரியாது. ஆமா, திறமையான பொண்ணுதான். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சுதான் நாங்க உங்களையே காப்பாத்தனோம். நாம 2 பேருமே அதிர்ஷ்டசாலிங்க. கடவுளோட ஆசையால நாங்க தப்பிச்சிட்டோம். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன? உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இல்ல, சும்மா ஜோக் சொன்னேன். Disponible sur le canal 18 de la TNT gratuit. எனக்கு தெரியும், நீ கண்டுபிடிக்கிற எந்த மிஷினுமே வேலை செய்யறது கிடையாது. என்ன சொல்ற? மிஷின் வேலை செய்யலன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என் மேல எதுக்கு குத்தம் சொல்ற? ஒழுங்கா சீட் பெல்ட்டாவது வச்சிருக்கலாம்ல. நீங்க கொஞ்சம் சண்டை போடாத நிறுத்துறீங்களா? கொஞ்சம் என் காலை லிஃப்ட் பண்ணி விடுறீங்களா? அவ்வளவுதானே, இதோ ஒரே நிமிஷத்துல செஞ்சிடறேன். இப்பவும் உதவி செய்யறேன்னு அவளை கவுத்து விட்டுறாத. வாய மூடு. காரை ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு போய் அவளை இந்த மாதிரி பண்ணிட்டியே. என் ஃப்ரெண்டு பாவம். இந்த ஐட்டம் போதுமா? ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத. தயவு செஞ்சு இங்க இருக்கிற எதையுமே நீங்க தொடாதீங்க. நீ அவளுக்கு இன்னொரு ஆக்சிடென்ட உருவாக்கி இருப்ப. சரி, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒண்ணும் முன்னேற்றம் இல்ல டாக்டர். ஹலோ பாட்டி. ஜஸ், எனக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா நீ நம்ப மாட்ட. சரி, நான் அடுத்த பேஷண்ட பார்க்க போறேன். அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் அப்பவே தொடாதேன்னு சொன்னேன். டாக்டர், ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க பாட்டிக்கு எப்படி இருக்கு டாக்டர்? எப்படியும் உடம்பு குணமாகிறதுக்கு 1 மாசம் ஆகும். ஆனா நிச்சயமா குணமாயிருவாங்க, கவலைப்படாதீங்க. டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஓ, இவனுக்கு அடுத்த அட்டாக் வந்துருச்சு போல இருக்கு. ஏய் ஏய், என்னாச்சு உனக்கு? அமைதியாரு, உனக்கு ஒண்ணும் ஆகல, கவலைப்படாத. இல்ல டாக்டர், உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. அது இப்ப இங்கதான் இருக்கு. அது வந்துருச்சு. ஹலோ. சீக்கிரம் வந்து இவனுக்கு அந்த மயக்க இன்ஜெக்ஷன் போடுங்க, அப்பதான் சரியாகும். சரி, வாங்க போலாம். அவனுக்கு என்ன நோய் டாக்டர்? அவனுக்கு ஏதோ மனநோயின்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் அவனை சுத்தி ஆவி இருக்கவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க அவன் கிட்ட போயிடாதீங்க, அது உங்களுக்கு தான் ஆபத்து. அட்டகாசமான ஐடியா. இது ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி. அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்து வாய் அடைச்சிடலாமா? எல்லா விஷயத்தையும் பணத்தால சாதிக்க முடியாது. இப்ப என்ன பிளான்? முதல்ல அந்த லூசியை ஃபாலோ பண்ணி அவளை இங்க கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம், என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஆனா இதுக்கு நடுவில் அந்த இன்ஸ்பெக்டருக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. அட்டகாசமான பிளான் பிரதர், இதுக்கு சூப்பரா இருக்கு. அவளை பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் பா? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? அவளை பாக்கும்போது உடம்பு சரியில்லாத மாதிரி தெரிஞ்சது. நிஜமாவே பாட்டிக்கு உடம்பு பூரா அடிபட்டு இருக்கு. வலி பார்த்தாதுன்னு தாத்தாவும் ஆலசும் டார்ச்சர் பண்றாங்க. ஓ, அப்படியா? நாக் நாக். நாக் நாக். டோபி,
அவங்க கீழேயா இருக்காங்க? இல்ல ஏதோ இருந்த மாதிரி இருந்தது. பெரிய தொல்லையா இருக்கு. எங்க போனாலும் கூடயே வந்துடுறானுங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நினைக்கிறேன், அதான் நடக்குது. எனக்கு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. எனக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ். சரி, உன்னை வீட்டுல விட்டுறவா? இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. போகும்போது இதுங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுங்க. எங்களுக்கு டயர்டாவே இல்லையே. இல்ல இல்ல, நம்ம இன்னும் ஊரை சுத்தலாம். ஆனா எனக்கு டயர்டா இருக்கு. வா போகலாம். இவனுக்கு பில்டிங் வீக். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஓகே, பாய். இப்போ அவ தனியா தான் இருக்கா. அவளை தூக்குறது சரியான நேரம். அவ பின்னாடியே போயிட்டே இருக்கு. 2 பேரும் தயாரா இருங்க. சரி பாஸ். சத்தம் போடாத, வாய மூடு. உங்களை மறுபடியும் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீயா? நீங்க இப்ப ஜெயிலுக்கு போக போறீங்க. அங்க கைதி போல எங்க கூட பேசிக்கிட்டு இருக்க போறீங்க. உங்க திட்டம்லாம் என்னென்ன மரியாதையா என்கிட்ட சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா நாங்க தான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா உன் மூலியமா தான் எங்களுக்கு பணம் கிடைக்கவே போகுது. என்னால எப்படி பணம் கிடைக்கும்? நீ இப்படி நடிப்பானே எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை எப்படி காப்பாத்துறான்னு நானும் பாக்குறேன். யார் அது? உன்னோட கவனக்குறைவால அவ எவ்வளவு கஷ்டப்படுறா பாரு. என்ன குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? சைலண்டா இருக்க சொல்லிருக்காரு. கொஞ்சம் வாய முடியா? இப்போ எப்படி இருக்கு பாட்டி? பரவாயில்ல. ஆனா இவங்க 2 பேரும் போட சண்டை இருக்கே. உங்களுக்கு போர் அடிக்காம இருக்குல்ல? இப்ப நானும் வந்துட்டேன் பாட்டி. டிசாஸ்டர். சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏதாவது விஷயம்னா போன் பண்ணுங்க பாட்டி. கண்டிப்பா போன் பண்றேன். பத்திரமா பார்த்து போயிட்டு வாப்பா. அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். உனக்கு இப்ப எப்படி இருக்கு? அவன் வந்துட்டா. நீ யார சொல்ற? அந்த பீஸ் தான். அவன் திரும்ப வந்துட்டா. அது உங்களுக்கு தான் ஆபத்து. லூசிய சொல்றியா? எனக்கு அவ பேர்லாம் சரியா தெரியாது. ஆனா அந்த பொண்ண ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. நீ எதுக்காக இப்படி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணும் கிரேசியா பேசல. நான் உண்மையை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என் ஞான கண்ணுல தெரியுது. ஏன் நான் பேசுறது யாருமே நம்ப மாட்டீங்க? நான் சொல்றதை கேளுங்க. அவன் திரும்ப வந்துட்டா. திரும்ப வந்துட்டா. போயிடு போயிடு. பாருங்க, அவன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான். தயவுசெஞ்சு நீங்க வெளியில போங்க. அவனுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போடுமா? ஹலோ, நான் தான் ஜாஸ். லூசி கிட்ட பேச முடியுமா? என்ன, காலையில இருந்து வரலையா? அவ எங்க போயிட்டா? ஓகே, தேங்க்யூ. இந்த தடவை மிஸ் ஆவான்னு நான் நினைச்ச ஆடா மிஸ் ஆகாம நமக்கு கைக்கு கிடைச்சிட்டா. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொன்ன கயிறு ரொம்ப இறுக்கமா கட்டியிருக்காங்க. என்னால அவுக்கவே முடியலையே. இது அவுத்துனா அவ்வளவுதானே, ஏன் கவலைப்படுற? அப்புறம் எதுக்காக இன்னும் காத்திருக்க? உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கோம் பாத்தியா? வாட்டரும் பிரெட்டும் சாப்பிடு. நீ குடுக்கற எதுவும் எனக்கு வேண்டாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் கிளம்புறேன். நான் முதல்ல இங்க இருந்து போய் ஆகணும். போறதா? அப்படி வேற நினைப்பு இருக்கா? இவனை எனக்கு தெரியும். நான் கட்ட அவுத்துட்டேன். இனி இங்க ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்க கூடாது. வெளியே போய் ஆகணும். கதை வழியாவா? இல்ல, ஜன்னல் வழியா. லூசியை கடத்திட்டாங்களா? நான் அப்படி சொல்லல. ஒரு நோட்டீஸ் போர்டுல அப்படி எழுதி விட்டுருக்காங்க. அதை கொடுக்க தான் உன்னை கூப்பிட்டேன். கொடுங்க பாக்குறேன். 1 கோடி ரூபாயா? அவங்க கேட்டிருக்காங்க. எதுக்காக லூசியை கடத்தினாங்க? நமக்கு ஏதாவது தடையும் கிடைக்கும்னா அவங்க கேட்ட பணத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அவங்க வர சொல்லி இருக்கிற இடம் ரொம்ப ஆபத்தான காடு. இன்னைக்கு ராத்திரி 11 மணில இருந்து 12 மணிக்குள்ள அதை கொடுத்தாகணும். இல்லைன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும். என் செல்லம் பாவம் லூசியை யாரோ கடத்திட்டாங்களாமே. எனக்கு வருத்தமா இருக்கு.
ஆவிங்கள பத்தி உனக்கு தெரியாது. ஏன்னா அதுகளோட நான் 130 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உனக்கு கதை விடுறதானே வேலையே. நான் ஒண்ணு ஜோக்குக்கு சொல்ல, நிஜத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கெட்ட ஆவிங்கள பத்தி எதுக்கு பேசுறீங்க? எனக்கு கெட்ட ஆவிங்கள பத்தி இவருக்கு தெரியாது, அதனாலதான். ஓ கெட்ட ஆவினா ஜாலியா இருக்கும், வா போலாம். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஜாஸ், பாத்து. அப்படிதான் லூசி, உன்னால முடியும். பாதி வந்துட்டோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கீழே பார்க்காத, கீழே பார்த்தாதான் பயமா இருக்கும். கீழே பார்க்காம அப்படியே நடந்து வா. அப்படிதான் லூசி, அது வழியா கீழே போ. சீக்கிரம் வா. ஏய் இரு, நானும் வரேன். ஏய் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. இது எந்த இடம்? நான் சும்மா சத்தம் போடாத, உள்ள போ. டேய் தம்பி, சீக்கிரம் எந்திரி, எந்திரி, சீக்கிரம் எந்திரி. என்ன 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 விஷயம்? நான் தான் ஜாஸ். நீ இந்த Dress-அ போட்டுட்டு என் கூட வா. ஆனா நம்ம எங்க போக போறோம்? எனக்கு உன்னோட உதவி தேவை, சீக்கிரம் வா. ஓகே, நான் ரெடி. எல்லாரும் தூக்கிட்டாங்க, அமைதியா இருக்கு, சீக்கிரம் வா. டேய் தம்பி, சீக்கிரம் வா, உள்ள போ. எல்லா பேஷண்டும் தூங்கிட்டாங்களா? எல்லா பேஷண்ட்டும் தூங்கிட்டாங்க டாக்டர். ஏய் தம்பி, நீ அந்த வழியா போ. இதுக்குள்ளயா? இத தவிர வேற வழியே இல்ல. போ, சீக்கிரம் சீக்கிரம். நிஜமாவா? இது ஆபத்து இல்லன்னு சொல்றீங்க ஹெர்குலஸ்? கவலைப்படாத, நான் இருக்கேன். நீ செய்யறது எனக்கு எதுவும் சரின்னு ஆம்புலன்ஸை விட உங்க பாட்டியை இப்ப கீழே இருக்கணும், அதுதான் முக்கியம். நீ வெளியே போ. பயப்படாதீங்க பாட்டி, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கீழே இறங்குறதுக்கு ரொம்ப தூரம் போகணும். அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்ப பாரு எப்படி அனுப்புறேன்னு. ஹெர்குலஸ் பாத்து. பயப்படாத. ஹலோ, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க என்ன பண்றீங்க? நர்ஸ், என்னைய கூப்பிட்டீங்க? என்ன சத்தம் அது? அது எங்க மிஸ்ஸஸ் ஹெர்குலஸ்? வெற்றிகரமா முடிச்சிட்டேன். கீழே போலாமா? இந்த ஒரு விஷயத்தை நீ நல்லபடியா முடிச்சிட்ட. போலாமா தம்பி? ஐம் ஃபைன். பாட்டி, பாட்டி, பயப்படாதீங்க பாட்டி, பயப்படாதீங்க. சீக்கிரமா, யாராவது பாத்துற போறாங்க. ஏற்கனவே இங்க ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது. பயந்தாங்குழி தான் சொன்னான்ல, சீக்கிரம் ஏறு. ஏய், இரு இரு இரு, நிறுத்து. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? ஒரே ராத்துல 2 பேஷண்ட் காணாம போயிட்டாங்க. இது எப்படி? நாம பெரிய பணக்காரனாக போறோம். அப்படின்னா அதை சீக்கிரமா செய்ய வேண்டியது தானே? அவ வேணும்னா நிறைய பணம் கொடுக்கணும்னு அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன். இந்நேரம் அவங்க பணத்தோட வந்திருப்பாங்க. அவளை நாம கொடுத்துட்டு பணத்தை எடுத்துக்க வேண்டியதான். நீ போய் பணத்தை வாங்கிட்டு வா, கொஞ்சம் சீக்கிரமா வா. நமக்கு நிறைய வேலை இருக்கு. சொன்னது புரிஞ்சதுல? அப்படின்னா அந்த பொண்ணு கதை? அவளை பத்தி நம்ம எதுக்காக கவலைப்படணும்? அப்புறமா பாக்குறேன். நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாத. நீயா யோசிச்சு எதுவும் பண்ணாத. இதுவும் நண்பனோட அட்வைஸ். என்ன இது விழுந்திருக்கு? இந்த வழியை விட்டா வேற வழி இல்லையே. அந்த சத்தத்தை நீ கேட்டியா? கேட்டேன், ரொம்ப வினோதமா இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமா இருந்தது. நம்ம இப்படி போறதை விட திரும்பி போனாதான் தப்பிக்க முடியும். ஆமா, நீ சொல்றது சரி. வா, இங்க இருந்து முதல்ல போயிடலாம். உன் ஞானக்கணக்கு ஏதாவது தெரியுதா? எனக்கு இப்போ ஒண்ணுமே சரியா தெரிய மாட்டேங்குது. இத பாரு, ஏதாவது தெரியும். இதா லூசி.
இவ்வளவுதான். நம்ம இப்ப இவ்வளவுதான் காப்பாத்த போறோம். சீக்கிரமா வேண்டாம், போ. விடு. நான் பாத்துக்கிறேன், விடு. சொன்னா கேளு. சீக்கிரம். சொன்னா கேளு. என்ன பண்ற? நீ இப்படி செஞ்சதுனால நாம 2 பேருமே சாக இருந்தோம். என்ன மன்னிச்சிடு. நடு ஏரியில வந்து நிக்குது. இங்க இருந்து நம்ம கிளம்பி போறது ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. என்ன சொல்ற? அந்த பீஸ் இப்ப அது இங்கதான் எங்கேயோ இருக்கு. உன் கூட வரவா ஜாஸ்? உனக்கு ஆவிங்க எல்லாம் பழக்கம் இருக்கா? இவனோட பேர் வந்து நாக் நாக். ஒண்ணும் பண்ணாதா? இவன் எல்லாருக்கும் ஃப்ரெண்டா இருக்கிற ஆவி. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஆவிங்க உனக்கு நண்பனா? சரி வா போலாம். சீக்கிரம் வா ஆலஸ். ஒரே நிமிஷம் பூட்டிட்டேன். சாவியை கொடு. இப்ப போலாம். இந்த தடவை ஜாக்கிரதையா ஓட்டு இருக்கல சார். உனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, இன்னும் வண்டியில ஒழுங்கா ஏற தெரியல. உடனே 2 பேரை கூட்டிட்டு என் கூட வாங்க. ஜாஸ் போன் பண்ணிருக்கான், ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. ஓகே சார். இப்போ அவன் எங்க என்ன பண்றான்? அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அவன் படத்தை எடுத்துக்கிட்டு ஓடி இருப்பான்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு தெரியும், ஒருவேளை அப்படி கூட நடந்திருக்கலாம். வா. நாம இந்த காட்டுக்குள்ளே எங்க தொலைஞ்சு போயிட்டோம் நினைக்கிறேன். அந்த சத்தத்தை கேட்டியா? அது என்னவா இருக்கும்? நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். போகாத. லூசி, நான் அந்த அரக்கனை பார்த்தேன். என்ன சொல்ற? வா நம்ம ஒளிஞ்சுக்கலாம். இது யாரா இருக்கும்? அது மனிதம் இருக்கும். வா எந்திரிச்சு பார்க்கலாம். வேண்டாம், உட்காரு. நம்ம இடத்துல இருந்து எப்படி அந்த பொண்ணால தப்பிச்சிருக்க முடியும்? இதுக்காக தான் நம்ம யாரையும் நம்ப கூடாதுன்னு சொன்னேன். அந்த பொண்ணு மட்டும் இப்ப நம்ம கையில கிடைக்கலனா நமக்கு பணமும் கிடைக்காது, பெரிய பிரச்சனையிலயும் மாட்டிப்போம். வா நம்ம அந்த பக்கமா போலாம். சரி வா, அப்படியே செய்யலாம். இங்க இருக்கிறது ஆபத்துதான். நம்ம அந்த அரக்கை இருக்கிற காட்டை தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம சரியா தான் போயிட்டு இருக்கோம். என்னோட உள்ளுணர்வு எப்பயும் தப்பு செய்யாது. இவங்க கிட்ட எந்த வழியும் கேட்காத பயந்தாங்கோலி, நம்ம நேரா போய்கிட்டே இருப்போம். இப்போ எப்படி இருக்கு? இப்ப எனக்கு எந்த பயமும் கிடையாது. பேய் கூடயே வாழ்ந்தாச்சு. இனிமே நம்ம சிங்கத்தை பார்த்தா பயப்பட போறோம். நீங்க வாங்க, நான் பயப்படல. நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீயா? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ என் கிட்ட தான் இருக்கா. அப்போ நீங்க தான் லூசியை கடத்திருக்கீங்களா? பரவாயில்ல இன்ஸ்பெக்டர், கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப நான் கேட்டதை மட்டும் நீங்க கொடுத்தாதான் நான் அவளை விடுவேன். சரி லேடிஸ், இப்போ நம்ம எந்த பக்கமா போணும் சொல்லுங்க. லெஃப்ட்ல போங்க. ரைட். லூசி, அந்த அரக்கன் இங்கதான் எங்கேயாவது இருப்பானா? அது இங்கதான் எங்கேயோ இருக்கணும் டோபி. அங்க பார், கார் தெரியுது. நம்ம அதிர்ஷ்டசாலி, வா போலாம். சரி வா போலாம். அடடா, இந்த மரம் நடு வழியில விழுந்து ரோட்டை மறைச்சிருச்சே. டோபி, நம்ம இங்க இருந்து எப்படியாவது வண்டியை நகர்த்த முடியுமான்னு பார்க்கலாம். அடடா, சக்கரம் மாட்டிக்கிச்சே. அத நான் தூக்கி விடுறேன். உன்னால அது வெளியே எடுக்க முடியாது. ஏய் கொஞ்சம் இரு. இந்த கட்டையை அதுக்கு நான் விட்டு கொடுக்குறேன். இப்ப எடு வண்டிய. ஓகே. ஓ சீக்கிரம். அப்படிதான். சாதிச்சிட்ட டோபி. இத பார், தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். நான் கேட்டது எங்கன்னு மட்டும் சொல்லு. உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? அது இங்கதான் இருக்கு. நம்ம ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இவனுக்கு ஏன் இப்படி பண்றானுங்க? இவனுக்கு எதை பத்தி பேசுறானுங்கன்னு எனக்கு புரியல. அத கூட பை பை. ஆஹா, என்ன இது?
இது ஏதோ பேய். கீழே ஜாஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். சரியான நேரத்துக்கு வந்துட்டோம் பாரு. அதான் எனக்கு தெரியுமே, நீ வேற பெருசா சொல்ற. பாட்டி அந்த அரக்கனை நான் பார்த்துட்டேன். நான் நினைச்சது சரியா போச்சு. அது இப்ப ஏன் எதிர்க்கவே வந்துருச்சு. காப்பாத்துக்க. வேண்டாம், விட்டுரு, என்ன விட்டுரு. இது யாரு? இதுதான் பீஸ். நான் சொன்னேன்ல, இதுதான் அது. இங்க சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், கீழே இறங்க முடியாது. கீழே ஜாஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த அரக்கனோட மோத போறான்னு நினைக்கிறேன். அப்படின்னா நாமளும் போகலாம். வேணும்னே என்ன கீழே தள்ளி விட்டுட்டாரு. நீங்க விழுந்ததுனால தான் எங்க உயிர்ல தப்பிச்சது பாட்டி. இனிமே இந்த அரக்கனை நினைச்சு நீ பயப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். உண்மைதான். ஜாஸ், நான் தெரியாம உன் தாத்தாவை தப்பா நினைச்சிட்டேன். இரு, நாங்களும் கீழே இறங்குறோம். லூசிய பாத்தியா? அவளை இன்னும் நான் கண்டுபிடிக்கல. சீக்கிரமா போயிடலாம். அங்க பாரு, ஏதோ ஒரு கார் வருது. ஹலோ, கொஞ்சம் லிஃப்ட் கொஞ்சம் கொடுங்க. நிறுத்துங்க. போலீஸ் வண்டியா? உனக்கு லிஃப்ட் கேட்க வேற வண்டியே கிடைக்கலையா? நல்லா வசமா மாட்டிக்கிட்டீங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் போய் அந்த ட்வின்ஸ் பிரதர்ஸ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் அதை பார்த்தேன் பாட்டி. நீ அந்த காட்டுல இருந்த அரக்கனை பாத்தியா? நான் பார்த்தேன் பாட்டி. லூசி நானும் அதுகிட்ட தான் தப்பிச்சிட்டோம். அரக்கங்கிட்ட இருந்து நான் தான் உங்களை காப்பாத்தினேன். எங்களுக்கு பரிசெல்லாம் இல்லையா பாட்டி? உங்க எல்லாருக்கும் நான் நிறைய சாக்லேட் தர போறேன். அந்த வேலை செஞ்சு